guys, welcome to Raji Rhythms channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு என்ன டே February 14th எல்லாரும் வந்து அப்படியே ஜாலியா கிளுகிளுப்பா இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு வந்து நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா வருஷம் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். எப்பயுமே வந்து ஒரு டைரி மில்க் சாக்லேட் வந்து புல் பண்ணி அதை பிச்சு அது உள்ள இருக்க ஹார்ட்டின் எடுத்து சாப்பிட்டு ஏதாவது வருஷம் வந்து டெய்லி வருஷம் February 14th அன்னைக்கு நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த வருஷமும் பண்ணுறேன். அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு சூப்பர்பான ஒரு கிஃப்ட் கிடச்சிது. அதுவுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே காய்ஸ், இதான் வந்து அந்த சாக்லேட்டு அழகாக இருக்குல்ல. இந்த வாட்டி வந்து இந்த கோல்டு கலரில் வந்தது. எப்பயுமே நம்மளுக்கு வந்து அந்த லாவெண்டராக பர்பிள் கலரில் வரும் இல்லைங்களா. எனக்கு இந்த லாவெண்டர் பர்பிள் கலரில் ஒரு கொலாப்ஸே இருக்கும். என்ன கலர்னே தெரியாது. ரெண்டுமே நான் ஒன்றா சொல்லியிருப்பேன். இந்த எஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த கலரில் தான் வரும். ஆக்சுவலாக பர்பிள் லாவெண்டர் சரி, ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கலரில் தான் வரும். இந்த வந்து கோல்டு கலரில் அழகாக கொடுத்துருக்காங்கல்ல, செம்மையாக இருக்குது. நம்ம இதை வந்து அழகாக வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அண்டு யாரெல்லாம் இந்த வாட்டி இதே மாதிரி வந்து டெய்ரி மில்க் சில்க் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அண்டு நீங்களும் ஜாலியாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்கன்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் பண்ண மாட்டீங்க, பார்க்குறதே ஒரு 2 பேர். ஓகே, சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு ஸ்கேன் மீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா என்ன வருது அப்படின்ட்டு. ஓகே, நம்ம இப்போ இதை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ண என்ன வருதுன்னு ஏதோ ஒரு வீடியோ ஓப்பன் ஆகுது. When in love, ask your heart, not AI. The truth is, it doesn't. AI doesn't know how it feels to ride 20 kilometers because that's where the best drums come from. உங்களுக்கு ஃபோனில் தெரிஞ்சுதா தெரியலையே, சாரி. ஓகே, இனிமேல் நம்ம வீடியோ பார்த்தாச்சு. அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஏதோ ஒரு குட்டியாக அந்த கொரியன் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. வரல. ஓகே, இந்த வாட்டி வந்து எதுவுமே எழுதி தரல, பிளாங்காக இருக்குது. எதுவுமே எழுதவில்லை. Here. Place photo here. அண்ட் ஆக்சுவலாக இது எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நான் வருஷம் வந்து இப்படி தொடங்கி இப்படி தான் எடுப்பேன். ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இது வந்து இப்படி பண்ணி எடுப்பேன். ப்ராப்பராக பண்ணணும் இஷ்யூ எதாக இருந்தாலும். எப்பவுமே நீ அப்படிதான் பண்ணுறேன். யூ மெல்ட் மை. வா பக்கத்தில் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி அந்த ஹார்ட்டை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது ஏன்னே தெரியல, நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் இருக்கு. என்னோட ஐஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்னு வரப்போகுது. சாரி, ஹார்ட் பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. ஐயோ, நான் ஹார்ட்டையே உடச்சிரும் போல. சரி, நம்ம இஷ்யூ கிட்ட கொடுத்துடலாம். இஷ்யூ ப்ளாக் பண்ணி கொடுக்கட்டும். ஹார்ட் உடைக்க கஷ்டமாக இருக்குன்னு கொடுத்தா பக்கத்தில் உட்காந்து குத்திட்டு இருக்கு. இது வந்து வீடியோவில் வரும், அழகாக காட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்களா அந்த ஹார்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதான் பிரச்சனை. நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு. காய்ஸ், ஃபைனலாக நான் வந்து ஹார்ட்டை வந்து உடச்சி கிடச்சி ஒரு வழியை எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுதான் கட்டி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இது அழகா, நான் அழகானா நான் தான் அழகாக இருக்கேன்ல. ஓகே, நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம் காய்ஸ். அப்படியே வருஷம் இது வந்து கடிச்சு சாப்பிட்றப்ப அப்படி இருக்கும். பக்கத்தில் ஒருத்தவங்க அப்படின்னு நிறைய சாப்பிடுது. பாதி ஹாட் உனக்கு, பாதி ஹாட் எனக்கு. ஓகே, இந்த பாதி மில்க் டேஸ்ட் எனக்கு பிடிக்கல சீரியஸா.
ஏன்னா எனக்கு இந்த டெய்ரி மில்க்லானே இந்த சாக்லேட் இந்த மில்க்லாம் இருக்காது, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இது ஏதோ மில்க் டேஸ்ட் நிறைய வருது. எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. உனக்கு தர முடியாது, டாக்ஸ்லாம் சாக்லேட் சாப்பிடு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாமா? அண்ட் அந்த சாக்லேட்டுக்கு இந்த கொசுருன்னு வாங்கலே அந்த மாதிரி இந்த சாக்லேட் உனக்கு வாங்கி தந்தான் ஹரிஷ். லவ்வர்ஸ் டேனாலே இந்த ரோஸ் தான் அழகாக இருக்குல்ல. இந்த ரோஸ் பார்த்தாலே நம்மளுக்குள்ள ஒரு இந்த லவ் ஃபீல் அப்படியே பொங்கி வருது. நம்மளுக்கு அந்த பொக்கேவாக கொடுத்தாலுமே ஹாப்பி தான், பட் இந்த மாதிரி ஒரு ரோஸ் கொடுத்தாலுமே அது ரோஸ் என்னதான் இருந்தாலும் ரோஸ் ரோஸ் ரோஸ். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து என்னோட February 14th அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் கிடச்சிது சொன்னேன்ல. இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் வந்து பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பண்ணணும், நிறைய பர்ஃப்யூம் வாங்கி வைக்கணும், அதாவது லக்ஸரியாகவும் இருக்கணும் அண்ட் லோ காஸ்ட்லேயும் இருந்தாலும் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி என்னோடய ஃபேவரட் வந்து ஒரு 350 rupees ஆரம்பிச்சு அண்ட் ஒரு 7K வரைக்கும் பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு 5 வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து ஹரிஷ் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், உனக்கு ஏதாச்சும் ஒரு லக்ஸரியான பர்ஃப்யூம் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 2 பிராண்ட் வந்து சொன்னேன். ஸோ அதில் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக அந்த பிராண்ட் பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. உங்ககிட்ட காட்டுறேன். டடான் தான் இசி மியாக்கி பிராண்ட். இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நான் இது வந்து ஒரு வாட்டி ஸ்மெல் பண்ணி பார்த்து இது வாங்கலாம் அப்படின்னு போகிறப்ப அன்றைக்கி வந்து என்னால் வாங்க முடியல. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து சொல்கிறப்போ அதோட ப்ரைஸ் பார்க்காம ஓகே. ஏன்னா வந்து ஹரிஷ் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப காஸ்ட்லியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு பர்சன். ஸோ பர்ஃப்யூம்க்கு ஒரு 10K ஸ்பெண்ட் பண்ணால் அவன் கண்டிப்பாக காண்டாவான். ஸோ அவனே எனக்கு வாங்கி தந்தான்றப்ப அது சீரியஸாக வந்து செம்ம ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்குது. இதோட பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இதோட பாட்டிலே ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது. வாவ், அப்படி இருக்குது. முன்னாடி ஒரு பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் லக்ஸரியாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்றப்போ பர்பரியோட காடஸ் அப்படின்ற ஒரு பர்ஃப்யூம் வந்து வாங்கினேன். அதோட ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி பவுடரியாக இருக்கும், பட் இது வந்து அப்படி இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அது ஃபேவரட்டாக இது ஃபேவரட்டா அப்படின்னு கேட்டால் நான் இப்போ இதை தான் சொல்வேன். இப்போதைக்கு இந்த இசி மியாக்கி அப்படின்னு ப்ரொனவுன் பண்ணோம். நான் வந்து இசி மியாக்கி அப்படின்றேன், பட் ஓகே நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த செகண்ட் என்னோடய ஃபேவரட் அப்படின்னா இந்த இசி மியாக்கியோட பர்ஃப்யூம் தான். இதோட ஸ்மெல் வாவ், சொல்லவே முடியல, சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே கைஸ், என்னோடய February 14th சர்ப்ரைஸ் வந்து இப்படி தான் போச்சு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகே, பாய், லவ் யூ கைஸ்.